இப்போ நம்ம கோவை ஏமா குக்கிங் பிளாக் அவங்க சேனல் வந்திருக்கோம். நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால அவங்க டெமோ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த பாத்ரூம் ஃபுல்லாக ஆர்டர் சேஞ்ச் அதிகமாக இருக்கு. இது அதுவும் இல்லாமல் பிளாக் கலர் டைல்ஸ்ன்றதால ஆர்டர் சேஞ்ச் ரொம்ப அதிகமாக தெரியுது. இதை வந்து கிளீன் டைல்ஸ்ல ஆல்மோஸ்ட் சேஞ்ச் பண்ண கண்டிஷன்ல நம்ம டைல்ஸ் இந்த டேப்ல எல்லாம் இந்த ஆர்டர் சேஞ்ச் எப்படி இருக்கு பாருங்க. அவங்களை நம்ம கேட்டுட்டோம் இது மாதிரி ஏதாவது ப்ளீச்சிங் பவுடர் அந்த மாதிரி ஏதாவது க்ளீன் பண்ணாங்களான்ட்டு. அதை கேட்டுட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணோம். இல்லைன்னா மஸ்க முதல் போட்டு தான் அப்புறம் HSR பண்ணோம். அவங்க இல்ல இது ஃபுல்லாவே ஆர்டர் வச்சு ஏன்னா அவங்க ப்ளீச்சிங் லிக்விட் எதுவும் யூஸ் பண்ணறதால டேரக்டா HSR போயாச்சு. ஏன்னா ஸ்டிக்கி சேஞ்ச் எதுவுமே இல்ல, ஃபுல்லாவே ட்ரை சேஞ்ச் இருந்தால HSR போட் பண்ணிட்டு கிளாத் வச்சு அப்படியே ஸ்பாஞ்சோ இல்ல கிளாத் வச்சு அப்ளை பண்றோம். எப்படி கரைஞ்சு வருது பாருங்க. HSR போட்டு பொங்குச்சுன்னா கண்டிப்பா அந்த சால்ட் இருக்கும். எப்படி பொங்கி வருது பாருங்க. இது அவ்வளவு துணியிலே கரைச்சுன்னா துணியிலே எடுத்துலாம். நீங்க இந்த ஸ்பாஞ்ச் தான் இருக்கணும்னு வச்சுன்னா வீட்டில் காட்டன் கிளாத் ஏதாவது திக்னஸா இருந்தா போதும். இவங்க டைல்ஸ் எவ்வளவு சூப்பரான டைல்ஸ் வருது. ஃபுல்லாவே மேல சால்ட் ஏறி இருக்கு. சால்ட் போயிடுச்சுன்னா தண்ணி ஊற்றி ரிமூவ் பண்ணிக்கங்க. அப்புறம் எங்க மட்டும் சால்ட் இருக்கும் அங்க மட்டும் போட்டு அப்ளை பண்ணுங்க. தேவையில்லாம எல்லாத்தையும் லிக்விட் போட்டு இருக்க போல இருக்கும். ஸ்டீல் டேப் மேலேயே சால்ட் ஏறி இருந்தது. HSR போட்டு உடனே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இது மஸ்க் இப்போ மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்க. தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டோம். HSR போட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லா அதுக்கப்புறம் மஸ்க் போடுறோம். பாட்டில் ஷேக் பண்ணிட்டு கொஞ்சமா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆனஸ் ரொம்ப அதிகமாக தான் ஃபோம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஓகே, இவ்வளோ டேஸ்ட் எப்படி படிச்சு நான் பாருங்க. இது பாருங்க, தேவையில்லாம சில இடத்துல HSR போடக்கூடாது. இதெல்லாம் மஸ்க் தான் போடணும். ஏன்னா மஸ்க் ஸ்ட்ரெயின் மட்டும் இருக்கும். HSR ஒரு லேயர் எடுத்துரும். அதனால HSR நீட் இருந்தால் தான் போடணும். இல்லை மஸ்க்லேயே முடிச்சிக்கணும். இதெல்லாம் மஸ்க்கு ஸ்டீல் கவர் யூஸ் பண்ணலாம். HSR போட்டிங்கன்னா ஸ்டீல் மேலே ஸ்டீல் கவர் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஏற்கனவே க்ளீன் பண்ண மஸ்க் வச்சு கொஞ்சம் அப்ளை பண்ணி விடணும். இங்கெல்லாம் ஸ்டிக்கி சேஞ்ச் இருக்கு, அது மஸ்க் போடும். இதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு HSR தேவைப்படாது. இதெல்லாம் மஸ்க் போட்டே க்ளீன் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 days ஒன்ஸோ க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா புதுசாகவே இருக்கும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தொடச்சிட்டு திருப்பி மஸ்க் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. போட்டோம் இந்த பாருங்க, காணால எவ்வளோ சால்ட் இருக்குன்னு போட்ட உடனே கழிச்சு பாருங்க. இது டைல்ஸ் கலர் சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் சால்ட் HSR கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறோம். ஊற்றிட்டு ஸ்டீல் கவர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ளோரில் அழகாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈஸியாக வந்துடும் சால்ட்லாம். செக்குன்றதால உள்ள கொஞ்சம் மாட்டுது, ஆனால் கரைஞ்சி வந்துடுது. எல்லாம் பாருங்க எவ்வளோ சால்ட் பாருங்க. உடன் டோர்னா இது போடக்கூடாது. HSR இது PVC டோர்னால போடுறோம். கரைஞ்சி வந்துருச்சு. போட்டு உடனே தண்ணி ஊற்றி ரிமூவ் பண்ணிடணும். ஃபுல் சால்ட்டும் கரைஞ்சிச்சு. உப்பு காரம் கொஞ்சம் கூட இல்லை பாருங்க. உப்பு சோப்பு காரம் ரெண்டுமே பட்டு நின்று இருக்கு. எப்படி கரைஞ்சி வந்து பாருங்க. ஃபுல்லாகவே கரைஞ்சி வந்துருச்சு. ஆமாம், அது ஃப்ளோரில் மஸ்க் அப்ளை பண்ண முடியாது. வால் மட்டும் அப்ளை பண்ணி விட்டு பார்க்கலாம். வாஷ் மிஷின் எவ்வளோ பிரச்சனை பண்ணுங்க. நிறைய பேர் ஸ்டெயின்ஸ் பெயிண்ட் பிளாக் கலர் டைல்ஸ் தான் போட மாட்டாங்க. இந்த பாருங்க, வாஷ் மிஷின் டேங்க் கம்ஃபர்ட் இந்த பாருங்க, வெஸ்டர்ன் பாருங்க. இந்த லைன்ஸ்லாம் எடுத்தாச்சு பக்கமா. டைல்ஸ் இப்போ எப்படி இருக்கு பாருங்க. முதல் பார்த்து எப்படி இருந்தது பார்த்தீங்க, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. முதல் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. பண்ணதுக்கு அப்புறம் இது அந்த முதல் பாத்ரூம். இப்போ வாஷிங் லிக்விட் புதுசாக போட்டுருக்கோம்.